நியாயாதிபதியின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்தீங்கன்னா இப்ப தெரியும் உங்களுக்கு. அப்பொழுது எப்தா கீலேயாத்தின் மூப்பரோட கூட போனான். நல்ல கேளுங்க, இப்பதான் ஒரு காரியத்தை செய்யறான். என்ன? வீணரோடு உள்ள ஐக்கியத்தை விட்டு விட்டு மூப்பரோடு கடந்து போகிறான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாபதியுமாக வைத்தார்கள். இப்ப அவன் பதவி ஒரு வாங்குறான். எப்தா தன் காரியங்களை எல்லாம் இப்ப இவன் ஸ்தானத்திற்கு வந்த உடனே இவனுக்கு ஒரு குற்றபோதம். நான் சொல்றது சரியா புரியுங்க. இப்ப முதல்ல மூப்பர்களோட ஐக்கியமாகறான். ரெண்டாவது இவனுக்கு பதவி உயர்வு வருது. எல்லாரும் இவனை தலைவனாக்குகிறார்கள். இவன் தலைவனான உடனே இவனுக்கு ஒரு குற்றபோதம். நான் யார்? பரஸ்திரியின் மகன். நான் யார்? என் சகோதரர்களால் நிந்திக்கப்பட்டவன். நான் யார்? வீணரோடு ஐக்கியப்படுகிறவன். இப்படிப்பட்டவனுக்கு பதவி உயர்வா? இப்படிப்பட்டவனுக்கு ஆசீர்வாதமா? இப்படிப்பட்டவன் தேவனுடைய பிள்ளையா என்கின்ற எண்ணம் உள்ளே கடந்து வந்த போது இவன் ஓடோடி போகிறான். எங்கே? மிஸ்பாவுக்கு. மிஸ்பாவில் அந்த வசனத்தை வாசிங்கம்மா. தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே யாவுடைய சந்நிதியிலே சொன்னான். யாவுடைய தேவ சமூகத்துல தேவனிடத்துல பேச ஆரம்பித்தான். ஆண்டவரே, நான் யார்? பரஸ்திரியின் மகன். என் சகோதரர்களால் நான் புறக்கணிக்கப்பட்டவன். ஆனபடியால் நான் வீணரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே, நான் பாவி, நான் பலவீன, நான் துரோகி. தன்னை ஒத்துக்கொள்கிறான். இன்றைக்கு நீங்கள் மிஸ்பாவிலே கடந்து போய் உங்களை நீங்கள் யார் என்று சொல்லணும். வித்தியாசம் இங்கதான் இருக்கு. உன் வாழ்க்கை போதும், இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை போதும். இன்னைக்கு காலையில 8 மணிக்கு மிஸ்பாவில் வந்திருக்கிற நீ உன்னை அறிவிக்கணும். வேற ஒன்னும் செய்யாத. நீ யார் என்று அறிந்து மிஸ்பாவில் அறிக்கை செய்யணும். முடியுமா? உன்னுடைய கடந்த காரியங்களை தேவன் எண்ண மாட்டார். எப்தாவை குறித்து பரலோகத்தின் தேவன் அவனுடைய கடந்த கால வாழ்க்கையை அவர் எண்ணி பார்க்காதபடிக்கு மிஸ்பாவிலே அவனுக்கு ஒரு வித்தியாசமான காரியத்தை செய்ய தேவன் தீர்மானிக்கிறார். நீயும் நானும் மிஸ்பாவில் கடந்து வந்திருக்கிறோம். மிஸ்பானா என்ன? மிஸ்பா என்பது உன்னுடைய நிந்தையை நீக்குகிற இடம். மிஸ்பா என்பது உன்னுடைய நிந்தையை நீக்குகிற இடம், உன்னுடைய பாவத்தை போக்குகிற இடம், உன்னுடைய பாரம்பரியத்தை போக்குகிற இடம், உன்னுடைய சாபத்தை போக்குகிற இடம், உன்னுடைய பிரச்சனைகளை போக்குகிற இடம் இது. இந்த இடத்துல கடந்து வந்துட்டு மறுபடி நீ பிரச்சனையோடு போகக்கூடாது. நான் உங்கள்கிட்ட நேரமே பேசுனது எல்லாமே அதுக்காகத்தான். நீங்க மிஸ்பாவில் தெரிஞ்சோ தெரியாமலோ வந்துட்டீங்க. இங்கிருந்து போறவன் மறுபடியும் வீணனாக போயிடக்கூடாது, வீணனுடைய நண்பனாக போகக்கூடாது, சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டவனாக போகக்கூடாது, தாய் பரஸ்திரியினுடைய பிள்ளையாக நீ போகக்கூடாது. உன்னில் ஒரு மாற்றம் வேண்டும், உன்னில் ஒரு விடுதலை வேண்டும், உன்னில் ஒரு ரட்சிப்பு வேண்டும், உன்னில் ஒரு சமாதானம் வேண்டும், உன்னில் ஒரு சந்தோஷம் வேண்டும். அதற்கு முதல்ல மிஸ்பாவில் வாதிறந்து பேசு. அல்லேலூயா. இந்த மிஸ்பாவை குறித்து வாசிக்கிற போது நியாயாதிபதியின் புஸ்தகம் 20வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்துக்குள் கடந்து போகிற போது, அப்பொழுது தான் முதல் பெயர்சபா மட்டுமுள்ள இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் கீலேயாத் தேசத்தாருடன் மிஸ்பாவிலே யாவுக்கு முன்பாக ஏகோபித்து சபையாக கூடினார்கள். நான் சொன்ன பாத்தீங்களா? மிஸ்பா என்பது நிந்தை நீக்குகிற இடம். இது என்ன அப்படின்னா சபை. சபை கூடுகிற இடத்தை தான் வேதம் மிஸ்பா என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. இப்ப நீ சபைக்கு வந்திருக்கிற, இந்த இடத்துல இருந்து நீ விடுதலை பெறணும். இந்த இடத்துல நீ ரட்சிப்பு அடையணும். நான் அதனால தான் உங்ககிட்ட கோபப்படுறேன்னு நீங்க நினைப்பீங்க. கோபம் இல்லை. எப்படி ஆகிலும் விடுதலையை பெற்றுக்கொள்ள மாட்டார்களா? எப்படி ஆகிலும் இவர்கள் விரும்புகிற காரியம் இவர்களோடு கூட கடந்து வந்து விடாதா? ஆமென். இவர்கள் இன்னும் ஏமாற்றப்பட்டு விடக்கூடாது.
இவர்கள் இன்னும் தண்டனை அனுபவித்துக் கூடாது, இன்னும் இவர்கள் வீணரோடு ஐக்கியப்படக்கூடாது, இன்னும் இவர்கள் தாய் பரஸ்திரி என்கின்ற உணர்வு இவர்களுக்கு இருக்கக்கூடாது, இவர்கள் யாசுவா மேசியாவுடைய பிள்ளைகளால் புறக்கணித்து விடக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறதுனால தான் உங்களை நான் கோபப்படுறேன். உங்கள்கிட்ட ஒரு மாற்றம் வேண்டும். உங்கள்கிட்ட ஒரு மாற்றம் இல்லாமல் நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், பேசுகிறது கலிஸ்தல்ல, பேசுகிறது நீங்கள் ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிற யாவருடைய சத்தம். அவர் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுத்து நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுகிற போது உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். வேதம் சொல்லுகிறது, மிஸ்பா என்பது சபை. இரண்டாவதாக ஒரு காரியத்தை சொல்லும் போது ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 31வது அதிகாரம் 50வது வசனத்தை வாசிங்க. பார், தேவனே எனக்கும் உனக்கும் சாட்சி என்று சொன்னபடியால் அது மிஸ்பா என்னும் பெயர் பெற்றது. நல்ல கேளுங்க, தேவனுக்கும் உனக்கும் சம்பந்தம் உண்டாகிற சாட்சி கொடுக்கிற இடமாகிய சபைதான் மிஸ்பா. இங்க நீயும் இருக்கிற, தேவன் இருக்கிறார். ஏன்னா வேதம் என்ன சொல்லுது, என் நாமத்தின் பேரால் எங்கே 2 பேர் 3 பேர் கூடியிருந்து ஜெபிப்பீர்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கன்னியாகுமரி மாவட்டத்தின் கடைக்கோடியில் இந்த ஆராதனை ஸ்தலம் இருக்குது. அந்த மனுஷன் நேற்று ராத்திரியே ஆராதனைக்குன்னு கிளம்பி வந்திருக்கிறார். ஏன் தெரியுமா? தேவன் அவருக்கு உணர்த்தினார், இது மிஸ்பா. நமக்கு இன்னும் உணர்வு வரல தெரியுமா? அதனால தான் நம்ம கரெக்ட் டைமுக்கு வர்றதில்லை. ஆமென். நமக்கு இது மிஸ்பான்னு தெரிஞ்சா, தேவன் இங்க இருக்கிறார்னு தெரிஞ்சா நம்ம சரியான நேரத்துக்கு வந்துடுவோம் தெரியுமா? ஏன்னா எனக்காக தேவனை நான் காக்க வைக்க கூடாது. தேவன் முன்னாடியே வந்தா அவருக்கு முன்னாடியே நான் வரணும்ன்ற எண்ணம் வந்துடும். வேதம் தெள்ள தெளிவாக சொல்லுகிறது, இது மிஸ்பா. இங்கே தேவன் இருக்கிறார், தேவ ஜனம் இருக்கிறது. 2 பேருக்கும் சாட்சியாக இருக்கிற இந்த இடம் மிஸ்பா. 3வது ஒரு காரியத்துக்குள்ள கடந்து போகிற போது நியாயாதிபதியின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. யாவுடைய சந்நிதியில் மிஸ்பாவுக்கு வராதவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவான் என்று அவர்கள் சொல்றீங்களோ? அப்ப அது உண்மையா இருக்குமோ? பைபிள் திட்டவட்டமா சொல்லுது. அப்போ மிஸ்பாவுக்கு வராதவன், அல்லேலூயா, அவன் கொலை செய்யப்பட வேண்டும். தேவனும் தேவனுடைய பிள்ளைகளும் கூடுகிற இந்த மிஸ்பாவுக்கு ஒருவன் வரவில்லை என்று சொன்னால், எனக்கு வெளியில எல்லாம் மிஸ்பா இருக்கான்னு எனக்கு தெரியாது, எனக்கு இங்க மிஸ்பா இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா வருஷக்கணக்கில் மண்டபத்தில் காத்து கிடந்த நோயாளி குணமாகிறதற்கு ஒரு பெதஸ்தா தேவை, ஒரு சீலோவாம் தேவை. ஆமென். சீலோவாமிலே தேவதூதன் வந்து சீலோவாமிலே மட்டும்தான் கலக்குவானே தவிர அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா குளங்களையும் கலக்கிறவன் அல்ல. நான் விசுவாசிக்கிறேன், தேவன் இந்த மிஸ்பாவிலே தான் இருக்கிறார். அவர் இருக்கிறபடியினால் இது மிஸ்பா. இங்கே மிஸ்பாவினுடைய சத்தம் தொனித்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நான் சொல்றத நல்லா கேளுங்க. இந்த மிஸ்பாவில் யாவாகிய தேவன் இருக்கிறார், யாஷுவாவாக. அவருடைய சத்தம் மிஸ்பாவிலே தொனித்துக் கொண்டிருக்கிறது. இந்த மிஸ்பாவின் சத்தம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நான் இருக்கிற மிஸ்பாவாகிய இந்த இடத்திற்கு சரியாக வராதவன் கொலை செய்யப்பட வேண்டும். எப்படி? கொஞ்சம் கடினம் தான் இல்ல? ஆமென். அவரு எக்ஸ்கியூஸ் எல்லாம் தர மாட்டார். அவர் சொல்லுவாரா, மக்களே பரவாயில்ல, நான் 8 மணிக்கு முன்னாடி வந்து காத்திருக்கிறேன், நீ என்ன செய்ய ஒரு 10 மணிக்கு வா, எனக்கு பிரச்சனை இல்லை மக்களே, நான் உனக்கு வேண்டி காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவாரான்னு கேட்டா இல்ல. அவர் சொல்றார், நீ சரியில்லை அப்படின்னா இந்த வசனங்கிரிய செய்யும். இது வேதம்.
நான் வேதத்தை முழுமையாய் நம்புறேன். பாவிதான், பாவியிலும் பாவிதான், ஆனால் நான் வேதத்தை நம்புகிற பாவி. அல்லேலூயா. யாசுவா மேசியாவுடைய வலது பக்கத்தில் ஒருவனும் இடது பக்கத்தில் ஒருவனும் கள்ளனாக இருந்தார்கள். ஆனால் கள்ளர் கூட்டத்திலே ஒருவன் யாசுவாவை விசுவாசிக்கிற கள்ளனாக இருந்தான், திருடன். நான் அப்படிப்பட்டவன். அல்லேலூயா. பாவியிலும் பெரும்பாவி, ஆனால் நம்புகிற பாவி. நான் அதற்காக பெருமைப்படுகிறேன். அல்லேலூயா. என்னை பார்த்து சொல்லுவார் தேவன், டேய் கள்ளப்பாயில, நீ கள்ளந்தான், பாவிதான், கொலகாரந்தான், நீ மோசமானவன் தான், நீ வீணந்தான், எல்லாம் உன்கிட்ட இருக்குதா, ஆனா நீ செத்தா நீ பரதேசியில என்னோடு கூட இருப்பேன்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்கிறார், டே கள்ளா, டே திருடா, டே பொய்யா, டே ஏமாற்றுக்காரா, இப்ப நீ என்னை விசுவாசிக்கிறபடினால் நீ மரித்தால் என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். எனக்கு அது போதும். ஆமென். எனக்கு அது போதும். பாரியா, என்ன மாதிரி கள்ளனா, தெண்டியா, பொறுக்கிய, வீணனா, எப்தாவை போல இருக்கிற நீ இன்னைக்கு என் கூட வாரியா? நம்ம அவர் கூட போலாம். நீ என் கூட வந்தேன்னா அவர் கூட போலாம். நீ தனிப்பாதையை உருவாக்குன்னா அவர் கூட போக முடியாது. ஏன்னா இப்போ பரலோகம் இல்லை. நானும் பைபிளை முட்டி முட்டி படித்து பார்த்தேன், பரலோகம் எங்கேயா இருக்கான்னு கேட்டால் ஒரு இடமும் பரலோகம் இல்லை. நரகம் எங்கேயாவது இருக்கான்னு பார்த்தேன், உனக்கும் எனக்கு நரகத்தை தர்றதுக்கு. நரகமும் இல்லை, பரலோகமும் இல்லை, நரகமும் இல்லாத உலகத்தில் நீ எங்க போற? அப்ப இப்ப யாசுவா போற இடத்துக்கு போவோமா? அவர் அடிக்கப்படுவது பட்டு மரணத்திற்குள்ளாக கடந்து போகிற போது சொன்னார், இவன் இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பான். எதுக்கு அங்க போய் நான் சுவிசேஷம் கேட்கறதுக்கு? வேற ஒன்றும் இல்லை, அவர் பிரசங்கிக்கிற வார்த்தையை கேட்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப என்ன அழைச்ச தேவன் என்ன மிஸ்பாவுக்கு கொண்டு வருகிறார். நான் சொல்றது புரியுதா? என்னை அழைத்த தேவன் அவர் இருக்கிற இடத்திற்கு என்னை கொண்டு போவ, அவரும் அவருடைய பிள்ளைகளும் ஆகிய மிஸ்பா கூட்டத்திற்கு என்னை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். எதற்கென்று சொன்னால் அவருடைய சத்தத்தை கேட்க. என்னை பார்த்து சொல்லுகிறார், நீ கலிஸ்தே, உன்ன மாதிரி ஒரு எப்தாவை வச்சிருந்தேன், அவன மாதிரி நீ மாறினால், மூப்பர்களோடும் அதிகாரத்தோடும் நீ கடந்து வரும்போது மிஸ்பாவிலே உன்னை அறிவித்தால் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். வேற ஒன்றும் இல்லை. எனக்கு ஒரு விடுதலை, எனக்கு ஒரு ரட்சிப்பு. நான் காலையில் 8 மணிக்கு முன்னாடி வரைக்கும் ஆராதனை ஸ்தலத்திற்கு வருவதற்கு 1 செகண்டுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பாவியிலும் பிரதான பாவி. ஆனால் இப்போது மிஸ்பாவிலே என் பாவத்தை மன்னிக்க, எப்தாவை போல என்னை உயிர்ப்பிக்க, என்னை ஆசீர்வதிக்க, என்னை எடுத்து நடத்த என் தேவன் வல்லமை உள்ளவர். என்னோடு கூட வருகிறீர்களா? மிஸ்பாவுக்கு கடந்து போவோம். யா உன்னை அழைக்கிறார், யா உன்னை அழைக்கிறார். ஆமென். அவருடைய சத்தம் கேட்டு அவருடைய சமூகத்தில் கடந்து போக முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு நாம் கடந்து போவோமே ஆனால் நிச்சயமாய் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா.